யூரின் போகாமல் முட்டிக்கிட்டு நிற்கிதுங்க, யூரின் அது வெளியே வரமாட்டேங்குது, ஸ்டோன் இருக்குது, ஸ்டோன் அடைச்சிருக்குதுன்றதெல்லாம் வேற, அது கிட்னி ஸ்டோன் அப்படின்ற அந்த ப்ராப்ளத்தில் போயிடும். ஆனால் அந்த சிறுநீர் தாரைகளில் ஏதாவது ஒரு சதை வளர்ச்சி, அங்கே ஏதாவது அடைப்பு, சிறுநீர் கடுத்துக்கிட்டு போகுது, எரிச்சலாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும் பாருங்க. அவர்கள் படக்கூடிய வேதனை அப்படின்றது பெரிய அளவில் இருக்கும். நம்முடைய சிறுநீரக மண்டலம் அதிகப்படியான வெப்பமாகாமல் பாதுகாப்பது எப்படி, அதை பாதுகாத்துக்கூடிய வேலையை தான் நம்ம முதல்ல பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஆவரேஜா நம்ம உடம்புக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 20 கிலோவுக்கு 1 லிட்டர் அப்படின்ற ரேஷியோவில் அவர் வந்து நார்மலா பாடியில வந்து தண்ணி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே சிறுநீரக மண்டலம் அதிகப்படியான வெப்பத்துக்குள்ள போகாது. நைட்டு படுக்கும் பொழுது நம்ம ஒரு 1/2 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இது கிளீனிங் ப்ராசஸ் நைட்டு நடக்கும் இல்லையா, நைட்டு தான் நமக்கு அந்த வளர்சிதை மாற்றங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த சமயத்தில் க்ளீன் பண்ணி ரெடி ஆயிரும். காலையில் எழுந்த உடனே யூரின் போக ஆரம்பிச்சிடும். அப்போ நல்லா க்ளீன் பண்ணி தள்ளிடும். இந்த சிறுநீரகத்தாரையில் வரக்கூடிய எரிச்சல் அல்லது அடைப்பு, சதை வளர்ச்சி, அங்கே அது வழியாக வந்து செமன் லீக்கேஜ் ஆகிறது எல்லாமே 1 நாள்லேருந்து 3 நாளைக்குள்ளே வந்து கட்டுப்பற்றும் சரியாயிடும். அதுதான் ஒரு பெரிய மேஜிக்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். ஹெல்த் கவே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பொதுவாக இன்னைக்கு கழிவு மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மோசன், யூரின், வியர்வை கழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான கழிவுகள் நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றப்படுது அப்படின்றது நமக்கு அடிப்படையாக தெரிஞ்ச விஷயம். இந்த கழிவு வெளியேற்ற பாதையில் அடைப்பு வரப்படும் பொழுது அது உள்ளுக்குள்ள பல்வேறு பெரிய பெரிய நோய்களை இன்னைக்கு உண்டு பண்ணிடுது அப்படின்றதும் தெரிஞ்ச விஷயம். இந்த 5 கழிவு வெளியேற்ற பாதைகளில் அடைப்பு ஏற்படாமல் எப்படி பாதுகாப்பது, அடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அதை எப்படி சரி செய்வது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதுல குறிப்பாக சிறுநீரக மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய யூரிட்டரி சிஸ்டம், அந்த யூரினரி சிஸ்டம், இந்த யூரினரி சிஸ்டத்தில் அடைப்புகள் ஏற்பட்ட அதனால எவ்வளவு பெரிய வேதனைகள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்றது சில அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிய வரும். யூரின் போகாமல் முட்டிக்கிட்டு நிற்கிதுங்க, யூரின் அது வெளியே வரமாட்டேங்குது, ஸ்டோன் இருக்குது, ஸ்டோன் அடைச்சிருக்குதுன்றதெல்லாம் வேற, அது கிட்னி ஸ்டோன் அப்படின்ற அந்த ப்ராப்ளத்தில் போயிடும். ஆனால் அந்த சிறுநீர் தாரைகளில் ஏதாவது ஒரு சதை வளர்ச்சி, அங்கே ஏதாவது அடைப்பு, சிறுநீர் கடுத்துக்கிட்டு போகுது, எரிச்சலாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும் பாருங்க. அவர்கள் படக்கூடிய வேதனை அப்படின்றது பெரிய அளவில் இருக்கும். அப்போ இது வெளியேற பாதை பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 mm பைப் வழியே தான் இது வழியே வந்து வெளியேறணும் இல்லையா, அந்த ட்ராக் வழியே. அப்போ அந்த பாதையில் ஏதாவது அடைப்பு வந்தால் அதோட வலி வேதனை எப்படி இருக்கும்? இதனால வந்து உள்ளுக்குள்ள வந்து பிளேடர் வீங்கிருச்சு, கிட்னி வீங்கிருச்சுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ப்ராப்ளங்களுக்குள்ள போகிறதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுத்துரும். இது பெரும்பாலும் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதை நம்மளுடைய சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே வந்து வெட்டை நோய்கள், இது வந்து சூடுனால் வரக்கூடிய ஒரு நோய்கள் அப்படின்ற பட்டியலில் தான் இதை வந்து கொண்டு வராங்க. இது இன்னும் ஒரு கட்டம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சிறுநீர் தாரை வழியாகவே வந்து பார்த்தீங்கன்னா செமன் லீக்கேஜ் ஆகுது, யூரின் போகும் பொழுது செமன் லீக்கேஜ் ஆகுதுங்க அப்படின்லாம் சில பேருக்கு அவஸ்தைப்படக்கூடிய சூழலும் இருக்குது. பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது கூட வருது பாருங்க. இது எல்லாம் சேர்ந்து வெட்டை நோய்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ இந்த வெட்டை நோய்களான இந்த சூட்டு நோய்களை சரி செய்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த சூடை குறைச்சிட்டோம்னாலே, சூடு ஏற்படாமல் பாதுகாத்துட்டோம்னாலே இந்த பிரச்சனைக்குள்ளாம் வராமல் இருக்கலாம் இல்லையா, அதை முதல்ல நம்ம கடைபிடிக்கிறது தான் பெஸ்ட். அப்போ நம்முடைய சிறுநீரக மண்டலம் அதிகப்படியான வெப்பமாகாமல் பாதுகாப்பது எப்படி, அதை பாதுகாத்துக்கூடிய வேலையை தான் நம்ம முதல்ல பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஆவரேஜா நம்ம உடம்புக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 20 கிலோவுக்கு 1 லிட்டர் அப்படின்ற ரேஷியோவில் அவர் வந்து நார்மலா பாடியில வந்து தண்ணி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே சிறுநீரக மண்டலம் அதிகப்படியான வெப்பத்துக்குள்ள போகாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ ஒருத்தர் 60 கிலோ இருக்கிறாருன்னா அவர் ஆவரேஜா ஒரு 3 லிட்டர் ஒரு நாள் முழுவதும் அவர் வந்து எடுத்துக்கணும். ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஒரு 3 லிட்டர் தண்ணி வந்து ஒரு லிட்டரா பிடிச்சி வச்சுக்கோங்க. காலையிலேருந்து குடிச்சு பாருங்களேன், எவ்வளோ குடிக்கிறோன்னு பாருங்களேன். 1/2 லிட்டர் 1 லிட்டர்லேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் அந்த 1 டே வந்து ஃபுல்லாகிடுது. அப்போ 1 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு பத்துமா? பத்தாது. இந்த தண்ணி ஏன் உள்ளுக்குள்ளே தேவைப்படுது? வெப்பத்தை குறைப்பதற்கு மட்டும் இல்லை, ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கும் இந்த தண்ணி தேவை. அப்போ ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுக்கு இந்த தண்ணி பற்றாக்குறையினால் என்ன ஆயிருதுன்னா அங்கே கழிவுகளாக சேர ஆரம்பிச்சிருது. அப்போ ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற மிஷின் எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதில் ஒருத்தர் தான் நம்மளுடைய சிறுநீரக மண்டலத்தின் தலைவரான அந்த சிறுநீரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ தண்ணின்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்
பற்றாக்குறையாகும் பொழுது ஒரு மண்டலமே பாதிக்கப்படுது அப்படின்றதான் விஷயம். அந்த மண்டலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சிம்டம்ஸ் இங்கே நிறைய. ஆனால் ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா தனித்தனியாக மருந்து மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிடும். யூரின் சரியாக போகலை, அதுக்கு ஒரு மாத்திரை. யூரினில் எரிச்சல் வருது, அதுக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும், கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு, அதுக்கு ஒரு மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சோம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இங்கே எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னா தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது தான். அப்போ இது வராமல் நாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு நம்ம 20 கிலோவுக்கு 1 லிட்டர் அப்படின்ற அந்த ரேஷியோவில் வாட்டர் தண்ணி எடுத்துக்கிற பழக்க வழக்கத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது. அதில் குறிப்பாக நைட்டு படுக்கும் பொழுது நம்ம ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இது கிளீனிங் ப்ராசஸ் நைட்டு நடக்கும் இல்லையா, நைட்டு தான் நமக்கு அந்த வளர்சிதை மாற்றங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த சமயத்தில் க்ளீன் பண்ணி ரெடி ஆயிரும். காலையில் எழுந்த உடனே யூரின் போக ஆரம்பிச்சிடும். அப்போ நல்லா க்ளீன் பண்ணி தள்ளிடும். காலையில் எழுந்தோடனையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த எம்டி ஸ்டொமக்லேயே மீண்டும் திரும்பவும் வந்து நம்ம ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கிறப்படும் பொழுது டோட்டலாக உணவு குழாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் அப்புறம் திரும்ப வந்து சிறுநீரக மண்டலம் வரைக்கும் என்ன பண்ணிடும், க்ளீன் பண்ணிடும். அவசியம் இந்த சிறுநீரக தாரைகளில் பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா நீங்கள் அதை பண்ணணும். நிறைய பேர் பாருங்கள், கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கணும்னா தண்ணி குடிக்கணும், ஆனால் வந்த பிறகு தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. வந்த பிறகு தண்ணி குடிச்சு பிரயோஜனம் இல்லைங்க. அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அடைப்பு வந்து பெருசாகிக்கிட்டு போயிடும். உங்களுக்கு வந்து கிட்னி வீக்கம் அப்படின்றதெல்லாம் கூட நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடும். கிட்னி ஸ்டோன் வந்ததுக்கப்புறம் நிறையா தண்ணி குடிச்சிங்கன்னா. அதனால் என்னென்னா கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தண்ணி நிறைய குடிக்கிறது நல்லது. இந்த மாதிரி வந்து தண்ணீர் பற்றாக்குறையினால் என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய சிறுநீரக தாரைகளில் அடைப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருது. ஒன்று, கெமிக்கல் மருந்து மாத்திரைகள் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு டயபெட்டிக் இருக்குது, டயபெட்டிக்காக நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க. மருந்து மாத்திரைகள் அனைத்தும் ரத்தத்தில் தான் கலக்கப்படுது, ரத்தத்தை தான் சுத்தப்படுத்துது. இதில் ஏதாவது வந்து நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கிட்னி உடனே அவர் வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவார். வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணப்படும் பொழுது அங்கே அடிக்கடி யூரின் அப்படின்றது போக ஆரம்பிக்கும், எரிச்சலோட யூரின் அப்படின்றது போக ஆரம்பிக்கும். கொஞ்சோன்னு ஒரு பிசுறு மட்டும் அவனுக்குள்ளே தங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு நிலையை கூட ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளியேற்றுறதுக்காக சிறுநீரக மண்டலம் அதிகப்படியான முயற்சியில் ஈடுபடும் பொழுது அங்கே கிழிச்சுக்கிட்டு வெளியேற மாதிரி சூழல் ஏற்படலாம். அப்போ இரத்தத்துடன் கூடிய சிறுநீர் அப்படின்றதெல்லாம் கூட ஏற்படலாம். அந்த சிறுநீரக தாரையில் கிழிச்சு அங்கே பிளட்டோட வந்து வெளியில் வர்றது முதற்கொண்டு இருக்கட்டும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதிகப்படியான சூட்டுனால செமன் லீக்கேஜ் ஆகுறது. சரிங்களா, அப்படியே வந்து செமன் வந்து பார்த்தீங்கன்னா யூரினோட கலந்து வர்றது. அப்போ ஒயிட்டாக போகுதுங்க யூரின், உடம்பெல்லாம் இதனால கிறங்குதுங்க, அப்படியே வந்து வெயிட் குறையுதுங்க, வெயிட் லாஸ் ஆகுதுங்க, எனி டைம் அப்படியே டயர்ட் ஆகுதுங்க. யூரின்ல செமன் வந்து லீக்கேஜ் ஆகுது, யூரின்ல சிலருக்கு புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது அப்படிலாம் இருக்கும். அப்போ இந்த சிறுநீரக மண்டலத்தையே நீங்கள் சரி பண்ணீங்கன்னா தான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். இப்போ இந்த சிறுநீரக தாரையில் இது மட்டும் அல்லாமல் இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒயிட் டிசார்ஜ் முதற்கொண்டு அருமையாக ஸ்டாப் ஆகிற மாதிரி வந்து நம்மளுடைய சித்தர்கள் இந்த வெட்டை நோய்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷனாக ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிறாங்க. அந்த விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. இந்த சிறுநீரக தாரையில் வரக்கூடிய எரிச்சல் அல்லது அடைப்பு, சதை வளர்ச்சி, அங்கே அது வழியாக வந்து செமன் லீக்கேஜ் ஆகிறது எல்லாமே 1 நாள்லேருந்து 3 நாளைக்குள்ளே வந்து கட்டுப்பற்றும் சரியாயிடும். அதுதான் ஒரு பெரிய மேஜிக்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். படிகாரம் அப்படின்றது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படிகாரம் தான் இதுக்கு ரொம்ப மெயினாக வந்து ஒரு மருந்தாக பயன்படுது. இந்த படிகாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த படிகாரத்தை குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு எப்படியெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா நிறைய வகையில் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தருக்கு வாய் புண்ணு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இந்த வாய் புண்ணு அப்படியே நாக்கு, உதடு உள்ள அன்ன பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலெண்ணம் கீழெண்ணம் எல்லாமே புண்ணு மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த படிகாரத்தோட தூள் கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாயில போட்டு அப்படியே கொப்பளிச்சு துப்பிடணும். அவ்வளோதான், பண்ணிட்டா போதும். காலை ஒரு வேளை பண்ணாலே போதும். ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த வாய் புண்ணு வந்து மாற்றம் தெரியும். ஒரு 3 நாள் 3 டேஸ் 5 டேஸில் சுத்தமாக அந்த வாய்ப்புண்ணு இல்லாமல் போயிடும். இப்படி அந்த வாய்ப்புண்ணு ஏன் வந்தது? இதுவும் சூடுனால தான் வந்தது. அப்போ சூட்டை குறைத்து குளிர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மை இந்த படிகாரத்துக்கு இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ இந்த படிகாரத்தை பருப்பம் அப்படின்பாங்க, படிகார பருப்பம் அப்படின்பாங்க. இது நிறைய இப்போ நாட்டு மருந்து கடைகளில், சித்த மருந்து கடைகளெல்லாம் கூட கிடைக்கும் படிகார பருப்பம். அது படிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பருப்பமாக மாற்றுறதுக்குன்னு சொல்லி சில ப்ராசஸ் இருக்குது. அதை இன்றைக்கி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில ப்ராசஸ்லாம் பண்ணி ரெடி பண்ணியே உங்களுக்கு ரெடிமேடாகவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த படிகார பருப்பத்தை வாங்கிக்கலாம். இந்த படிகார பருப்பத்து கூட வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் சேர்க்க போகிறோம். சரிங்களா, நெல்லிக்காய் இன்றைக்கி பொடியாகவே கிடைக்கும். அந்த நெல்லிக்காய் பொடியை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணால் பண்ணிக்கலாம். அதை அப்படியே வந்து கொஞ்சம் கட் பண்ணி இளம் வெயிலில் காய போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பனங்கள் கண்டு தேவைப்படும். இவை அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன அளவு முறைகளில் இதை நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிட்டிகை படிகார பருப்பம் எடுத்து போடுங்க. ஒரு சிட்டிகைன்றது உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய அந்த ஒரு பிஞ்ச் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 விரலை வச்சு அப்படி எடுத்து அந்த அளவு போடுங்க.
அதே போதும். ஒரு சிட்டிகை படிகார பருப்பம். அதுபோல் நெல்லிக்காய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காய் பொடியில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கங்க போதும். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பனங்கற்கண்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பனங்கற்பண்டை நல்லா நசுக்கி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது அப்படியே வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பனங்கற்கண்டை போடுங்க. 1 ஸ்பூன் பனங்கற்கண்டு, 1/2 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி, ஒரு சிட்டிகை படிகார பஸ்பம். அவ்வளோதான். இதை அனைத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு செவ்வலணி வாங்கி இந்த செவ்வலணியில் மேலே கண் ஓப்பன் பண்ணிடுங்க. ஒரு கண் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அதுக்குள்ளேயே ஊறட்டும். நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஊறப்பட்ட இந்த செவ்வலனி இருக்கு இல்லையா, இதை எடுத்து நீங்கள் அப்படியே வடிகட்டிட்டு அப்படியே சாப்பிட்றலாம். எல்லாம் அடியில் தான் நிற்கும், எல்லாம் கரைஞ்சிருக்கும், சாப்பிட்றலாம். இதை காலையில் ஒரு வேளை மட்டும் நீங்கள் குடிச்சு வந்தீங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு நாள்லேயே மாற்றம் தெரியும். ஒரே நாள்லேயே ஆகா சூப்பருங்க சரியாயிருச்சுன்னு சொன்னவங்க நிறைய பேர். 3 நாள் சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு சிறுநீரக தாரைகளில் இருக்கக்கூடிய அடைப்புகள் நீக்கப்படும். சிறுநீரோட விந்து கலந்து போகுது அப்படின்னா அதுவும் 1 to 3 நாட்களுக்குள்ள சரியாயிரும். ஒயிட் சார்ஜ் ஆகுதுங்க. இந்த ஒயிட் சார்ஜை ஸ்டாப் பண்ணுறது எப்படிங்க அப்படின்னா, அதுக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு அருமையான மருந்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் சார்ஜ் ஒரு நாள்லேயே உங்களுக்கு கட்டுப்படணும்னா அதுக்கு இதுதான் ஒரு அருமருந்து. சித்தர்கள் கூறிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோல் யூரினில் போகக்கூடிய எரிச்சலாக இருக்கட்டும், ரத்தம் கலந்து போகிறதா இருக்கட்டும், இப்படி எல்லாமே அந்த பாதைகளில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுட்டு சிறுநீரக மண்டலத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு சூப்பராக ரன் ஆகக்கூடிய ஒரு வேலையை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயத்தை பயன்படுத்தி உங்களுடைய சிறுநீரக மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கி அந்த கழிவு மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா கழிவுகளும் நீக்கப்பட்டு ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.